தேர்தல் பரப்புரையின் போது மலர்களால் மறைக்கப்பட்ட திமுக பெண் வேட்பாளர் தொகுதி மக்களின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்று வாக்கு சேகரித்த சம்பவத்தால் பொதுமக்கள் நெகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய பகுதிகளான ஜெயபுரம், பனியாண்டப்பள்ளி, வெளக்கல் நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரை வரவேற்ற பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்து மட்டுமில்லாமல் பெரும் மலர்களை அவர் மீது தூவியதால் வேட்பாளர் முகம் தெரியாத அளவிற்கு மலர்களால் மறைத்த நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் வருகின்ற காலத்தில் தொகுதி மக்களுக்கு தான் செய்யக்கூடிய கடமைகள் குறித்தும் பரப்புரை செய்து பேசிய பின்பு கீழே இறங்கி வந்து தொகுதி மக்களின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்று வாக்கு சேகரித்தது பொதுமக்களிடையே மேலும் ஒருபடி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கின்றார். அவரை மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த காலை உணவு திட்டம் அவங்க பிள்ளைங்க என்ன சமைக்கிறதோ அதே தான் மற்ற பிள்ளைகளுக்கு சமைக்கும். மாற்றி சமைக்க முடியுமா? ஏன்னா தருவோம், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவோம். அது ஒரு பொருளாக நின்று நம்மளுடைய தலைவர் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கம் கொண்ட தலைவரை நான் உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து நம்ம சொல்லிட்டேன். வேலை வாய்ப்புக்கான சீக்கிரம் கொண்டு வரது யாரும் முன்னாடி போகாதீங்க. முதல்